என்னோட ஃபர்ஸ்ட் பையன் டெலிவரி ஆகி நான் என் அம்மா வீட்டில் இருந்த டைமில் என் ஹஸ்பண்டை பார்த்துக்கிறக்காக எங்கள் அத்தை இங்கே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இட்லி குக்கர்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாது. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இட்லி குக்கர்னா தண்ணியே ஊற்றாமல் வேக வைக்கலாம் போல், விசில் வந்துரும்னு சொல்லிட்டு தண்ணியே ஊற்றாமல் இட்லி ஊற்றி வேக வைக்க வச்சுட்டாங்க. இட்லி குக்கர் கொஞ்ச நேரத்திலே வெடிச்சிருச்சு, கீழே ஓட்டை ஆயிடுச்சு. இந்த சம்பவம் நடந்து இப்போ வரைக்கும் 2.5 வருஷம் ஆக போது. இன்னும் எங்கள் வீட்டில் புது இட்லி சட்டி வாங்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு குண்டா இருந்தது. நான் என்ன பண்ணேன், அவசரத்துக்கு ஒரு நாள் இந்த குண்டாக்குள்ளே இந்த இட்லி தட்டெல்லாம் வச்சு வேக வச்சு எடுத்தேன். அதுவும் சூப்பரா வந்துருச்சு. அதுல இருந்து என் ஹஸ்பண்ட் காசு எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், இதே நல்லா தானே இருக்கு, இதுலயே வேக வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு இந்த ஹோட்டல் தள்ளுவண்டி கடையில எல்லாம் பார்க்கும்போது துணியில இட்லி ஊத்தி அதை ஆவி பறக்க எடுத்து தரும்போது பார்க்கவே ஆசையா இருக்கும். எனக்கு நார்மலாவே தோசையை விட இட்லி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கொடுமையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய சண்டையே போட்டு ஃபைனலி ஒரு இட்லி சட்டியும் வாங்கிட்டேன். அதுக்கு சைடிஷா என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான 1 பார்ட் சாம்பார் தான் வச்சிருந்தேன். இதோட ரெசிபி வேணா கமெண்ட்ல கேளுங்க, ஷேர் பண்றேன். சூப்பரா இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே. ஃபைனலி என்னோட 2.5 வருஷ கனவு நிறைவேறிடுச்சு. நான் ஒரு இட்லி பாத்திரம் வாங்கிட்டேன்.